கருவூர் தேவர் பாடிய திருவிசைப்பா 2வது பதிகம். இது திருக்களந்தை ஆதித்தேச்சரத்தில் பாடப்பெற்றது. சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் திருத்தருப்பூண்டிக்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருக்களர் என்ற தலம் உள்ளது. இதற்கு தென்மேற்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் களப்பாள் என்ற ஊரில் உள்ள சிவாலயம் ஆதித்தேச்சரமாகும். தேவாரம் பெறாத இந்த வைப்புத்தலம் கூற்றுவநாயனார் அவதாரத் தலமாகும். இதுவே திருக்களந்தை ஆதித்தேச்சரம். கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்று எடுத்து எனக்கே கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்று எடுத்து எனக்கே முலைகள் தந்து அருளும் தாயினும் முலைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கணான் உறைவிடம் போலும் மலை குடைந்து அணைய நெடுநிலை மாட மருங்கலாம் மறையவர் முறை ஓத்து மலை குடைந்து அணைய நெடுநிலை மாட மருங்கு ஏலாம் மறையவர் முறை ஓத்து அலைகடல் முழங்கும் அலைகடல் முழங்கும் அந்தண் நீர் அலைகடல் முழங்கும் அந்தண் நீர் களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே அலைகடல் முழங்கும் அந்தள் நீர் களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே கலைநயமிக்க நூல்கள் கூறும் உண்மைப் பொருளும் அவற்றால் கிடைக்கும் அறிவும் என்னை சேருமாறு எண்ணி கற்பு நெறி வலுவாமல் பெற்றெடுத்து எனக்கே பாலூட்டி அருளும் தாயை விட பேரருள் செய்யும் நல்லவன் சிவபிரான். அந்த முக்கட்பெருமான் எழுந்தருளும் இடம் மலைகளை குடைந்து அமைத்தது போன்ற உயர்ந்த மாடங்களிலெல்லாம் வேதங்களை உணர்ந்த அந்தணர்கள் முறை வைத்து ஓதும் வேத ஓசை அலைகடல் போல் முழங்கக்கூடிய அழகான குளிர்ந்த நீர்நிலைகளை உடைய திருக்களந்தை என்ற திருத்தலத்தில் அணியாகத் திகழும் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட ஆதித்த ஈச்சரம் என்ற திருக்கோயிலே ஆகும். சந்தன களபம் துதைந்தனன் மேனி தவள வெண்பொடி முழுது ஆடும் சந்தன களபம் துதைந்தனன் மேனி தவள வெண்பொடி முழுது ஆடும் சந்தன களபம் துதைந்த நல் மேனி தவள வெண்பொடி முழுதாடும் செந்தழல் உருவில் பொலிந்து செந்தழல் உருவில்
பொலிந்து நோக்குடைய செந்தழல் உருவிற் பொலிந்து நோக்குடைய திருநுதல் அவர்க்கு இடம் போலும் இந்தன விலங்கல் எரிபுணன் தீப்பட்டு எரிவது ஒத்து எழுநிலை மாடம் அந்தணர் அழல் ஓம்பு அந்தணர் அழல் ஓம்பு அலைபுணல் களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே சந்தனச் சாந்தின் சுந்தரனாக கலவை சந்தன குழம்பு பூசிய அழகிய திருமேனியில் கற்பூரம் போன்ற வெண்மையான திருநீற்றை உத்தூளனமாக பூசிக்கொண்டவர் செந்தழல் புலம்பு போன்ற திருமேனியர் அடியவர்களைப் பொலிவோடு நோக்கும் நோக்கரிய நோக்காயிருக்கும் நெற்றிக்கண் கொண்டவர் சிவபெருமான். அவர் எழுந்தருளும் இடம் எது தெரியுமா? மலைபோல் விறகுகள் வெட்டப்பட்டு அவை அனைத்தும் காட்டில் தீப்பற்றி எரிவது போல 7 அடுக்கு மாளிகைகள் எல்லாவற்றிலும் அந்தணர்கள் வேள்வித்தீயை வளர்க்கின்ற நீர்நிலைகள் மிக்க திருக்கலந்தையில் உள்ள அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும். கரியரே இடந்தான் செய்யரே ஒருவால் கழுத்தில் ஓர் தனிவடம் சேர்த்தி கரியரே இடம்தான் செய்யரே ஒருவால் கழுத்தில் ஓர் தனிவடம் சேர்த்தி முறிவரே முனிவர்தம் மோடு முனிவர்தம் மோடு ஆழ்நிழல் கீழ் முறை தெரிந்து ஓர் உடம்பினராம் இருவரே முக்கண் நாற்பெரும் தடந்தோள் இறைவரே மறைகளும் தேட இருவரே முக்கண் நாற்பெரும் தடந்தோள் இறைவரே இருவரே முக்கண் நாற்பெரும் தடந்தோள் இறைவரே மறைகளும் தேட அரியரே ஆகில் அரியரே ஆகில் மறைகளும் தேட அரியரே ஆகில் அவர் இடம் களந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே உமையம்மை திகழும் இடப்பாகத்தில் கருப்பாயிருக்கிறார், மற்றொரு பக்கம் சிவப்பாயிருக்கிறார். கழுத்தில் ஒப்பற்ற உருத்திராக்க மணிமாலை அணிந்து விளங்குகிறார். முனிவர்களோடு கல்லால நிழலின் கீழ் ஞான யோக முறைகளை தெரிந்து சொல்லாமல் சொல்கிறார். ஒரே உடம்பில் ஆண் பெண் இருவராகவும் திகழ்கிறார். 3 கண்களையும் 4 பெருந்தோள்களையும் பெற்ற சிவபிரான் வேதங்களால் தேடி அறிய முடியாதவர். அவர் இருக்குமிடம் திருக்கலந்தையில் அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும். பழையராம் துண்டற்கு எளியரே
பழையராம் துண்டற்கு எளியரே மிண்டற்கரியரே பாவியேன் செய்யும் பிழையலாம் பொறுத்து பாவியேன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளாய் பிச்சரே நச்சு அறாமிளிரும் பாவியேன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே நச்சராமிளிரும் நச்சு அறாமிளிரும் குழையராய் வந்து என் குடிமுழுது ஆளும் குழகரே குழையராய் வந்து என் குடிமுழுது ஆளும் என் குடிமுழுது ஆளும் குழகரே ஒழுகு நீர் கங்கை அழகரே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே பல அடியார்க்கு மிக எளியவர், முரடர்களுக்கு மிக அரியவர், பாவியாகிய நான் செய்யும் குற்றங்களையெல்லாம் பொறுப்பவர். ஆனால் என் பிறவிப் பிணியை தீர்த்து அருளாத பித்தர், நச்சுப்பாம்பை காதில் குலையாய் அணிந்தவர், என் குலம் முழுவதையும் வழி வழியாக தடுத்து ஆண்டு கொள்பவர், மிகவும் இளமையானவர், தலையில் ஒழுகும் கங்கையை அணிந்து அவளுக்கும் அழகு தரும் பேரழகர். அவர் எழுந்தருளியிருக்கும் இடம் திருக்கலந்தை என்ற திருத்தலத்தில் அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரம் எனப்படும் திருக்கோயிலே ஆகும். பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பு அதனில் தவளமே களபம் தவளமே களபம் தவளமே புரிநூல் தவளமே களபம் தவளமே புரிநூல் தவளமே முறுவல் தவளமே களபம் தவளமே புரிநூல் தவளமே முறுவல் ஆடரவும் துவளுமே கலையும் துகிலுமே ஒருவால் துடியடை இடம் அருங்கு ஒருத்தீ துவளுமே கலையும்
துகிலுமே ஒருபால் துடியிடை இடமருங்கு ஒருத்தி அவளுமே ஆகில் அவளுமே ஆகில் அவரிடம் கலந்தை அவளுமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதுகள் ஆதித்தேச்சரமே சிவபிரான் திருமுடி சிவந்த பவளம், அவர் திருவாய் பவளச் சிவப்பு, அவர் உடம்பு பவளம் போன்றது, அத்திருமேனி சந்தனம் திருநீரு போல் வெண்மையானது, அவர் அணிந்த முப்புரி நூல் வெண்ணிறம், அவருடைய குமிழ் சிரிப்பில் தென்படும் பற்கள் வெண்ணிறம், ஒருபுறம் பாம்பு வளைந்து தொங்கும், உடுக்கை போன்ற சிற்றிடையில் மேகலையும் சேலையும் அணிந்த ஒரு பெண் இடப்பக்கம் இருக்கிறாள். இத்தகைய அடையாளங்களை உடையவரானால் அவர்தான் சிவபிரான். அவர் இருக்குமிடம் திருக்கலந்தை திருத்தலத்திற்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும். நீலமே கண்டம் பவளமே திருவாய் நீலமே கண்டம் பவளமே திருவாய் நீலமே கண்டம் பவளமே திருவாய் நித்திலம் நிறைத்து இலங்கினவே போலுமே முறுவல் நிறைய ஆனந்தம் பொழியுமே திருமுகம் ஒருவர் கோலமே அச்சோ அழகிதே என்று குழைவரே கண்டவர் உண்டது ஆலமே ஆகில் ஆலமே ஆகில் அவர் உண்டது ஆலமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதுகள் ஆதித்தேச்சரமே திருக்கழுத்து நீல நிறம், திருவாய் பவளச் செவ்வாய், முத்துக்கள் வரிசையாக பதிக்கப்பட்டது போன்ற பற்கள், முகம் நிறைய ஆனந்தம். இவர் திருமுகம் கண்டால் இந்த திருவுருவம் மிக அழகானது, அச்சோ என்று கண்டவர் உள்ளம் குலைந்து உருகுவார்கள். நஞ்சை உண்டவர் இவர். இந்த அடையாளங்கள் இருந்தால் அவர் சிவபிரான். அவர் இருக்குமிடம் திருக்கலந்தை திருத்தலத்துக்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சர திருக்கோயிலே ஆகும். திக்கு அடா நினைந்து திக்கு அடா நினைந்து நெஞ்சிடிந்து உருகும் திறத்தவர் புறத்து இருந்து அலச மை கடானய என்னை ஆள் விரும்பி மற்று ஒரு பிறவியில் பிறந்து பொய்க்கடாவண்ணம் காத்து எனக்கு அருளே புரியவும் வல்லரே
எல்லே பொய் கடாவண்ணம் காத்து எனக்கு அருளே புரியவும் வல்லரே எல்லே அக்கடாகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே எல்லா திசைகளிலும் உன்னையே ஆதரவாக நினைத்து மனம் கரைந்து உருகும் அடியார்கள் ஒரு பக்கத்தில் இருந்து வருந்த எந்த முயற்சியும் செய்யாத எருமைக்கடா போன்ற என்னை ஆட்கொள்ள விரும்பி வேறொரு பிறவியில் பிறந்து பொய் நெறியில் சென்று அடையாமல் காப்பாற்றினாய். எனக்கு அருள் புரிய வல்லவனாயிருக்கிறார் ஒளிமயமான சிவபெருமான். அத்தகைய பெருமான் இருக்கும் இடம் திருக்கலந்தைக்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சர திருக்கோயிலே ஆகும். மெய்யரே மெய்யற்கு இடு திருஆன விளக்கரே எழுதுகோல் வளையாள் மெய்யரே மெய்யற்கு இடு திருவான விளக்கரே எழுதுகோல் வளையாள் மையரே வையம் பலிதிரிந்து உறையும் மயானரே உளங்கலந்து இருந்தும் மையரே வையம் பலிதிரிந்து உறையும் மயானரே உளங்கலந்து இருந்தும் பொய்யரே பொய்யற்கு அடுத்தவான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழித்து எழுந்த பொய்யரே பொய்யற்கு அடுத்தவான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழித்து எழுந்த ஐயரே ஆகில் அவையிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே சிவபெருமான் மெய்யன்பர்களுக்கு உண்மைப் பொருளாயிருப்பவர். அவர்களுக்கு இட்டு வைத்த செல்வம் போல சோதி வடிவாய்த் திகழ்பவர். அழகிய வளையல்களை அணிந்த உமாதேவியின் மேல் மையலுற்று ஒரு பாதி மைநிறம் பெற்றவர். உலகமெல்லாம் தெரிந்து பிச்சை ஏற்று சுடுகாட்டில் வசிப்பவர். எல்லா உள்ளங்களிலும் இருப்பவர் என்றாலும் பொய்யடியார்க்கு புலப்படாத பொய்யர். பக்கத்தில் இருக்கும் பளிங்கு கல்லில் நம் உருவம் தெரிவது போல இருளைப் போக்கி என் மனத்தில் எழுந்தருளிய குருநாதர். இப்படிப்பட்டவர் இருக்கும் இடம் திருக்கலந்தை திருத்தலத்துக்கு அழகு ஊட்டும் ஆதித்தேச்சர திருக்கோயிலே ஆகும். குமுதமே திருவாய் குவளையே களமும் குழையதே இரு செவி ஒருவால் குமுதமே திருவாய் குவளையே களமும் குழையதே இரு செவி ஒருவால் விமலமே கலையும் உடையரே சடைமேல் மிளிருமே பொறிவரி
கலையும் உடையரே சடைமேல் விளிருமே பொறிவரி நாகம் கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலை நீ கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலை நீ அமலமே ஆகில் அமலமே ஆகில் அவரிடம் கலந்தை அமலமே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே அவர் இடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே அவர் திருவாய் செவ்வல்லி மலர் போன்றது, கழுத்து குவளை மலர் போல் கருப்பானது, 2 காதுகளிலும் குளைகள் இருக்கும், ஒரு பக்கத்தில் தூய மேகலை அணிந்திருப்பார், சடையின் மேல் புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய பாம்பு ஒளி வீசும். அவர் திருமுகம் தாமரை, திருக்கண்கள் தாமரை, திருவடி பொன்னிறம், அத்திருவடியில் ஊற்றிய நீர் நம் பாவங்களை போக்கி தூய்மை தரும். இத்தகைய அடையாளங்களை உடைய சிவபெருமான் எழுந்தருளிய இடம் திருக்கலந்தைக்கு அழகு தரும் திருக்கோயிலான ஆதித்தேச்சரமே ஆகும். நீர் அணங்கு அசும்பு கழனி சூழ் கலந்தை நீர் அணங்கு அசும்பு கழனி சூழ் கலந்தை நிறைவுகள் ஆதித்தேச்சரத்து நீர் அணங்கு அசும்பு கழனி சூழ் கலந்தை நிறைவுகள் ஆதித்தேச்சரத்து நாரணன் பரவும் திருவடி நிலை மேல் நாரணன் பரவும் திருவடி நிலை மேல் நலமலி கலைபயில் கருவூர் ஆரணம் ஒழிந்த பவளவாய் சுரந்த அமுதம் ஊரிய தமிழ் மாலை ஆரணம் ஒழிந்த பவளவாய் சுரந்த அமுதம் ஊரிய தமிழ் மாலை ஏர் அணங்கு 4 2 இவை வல்லோர் இருள் கிழித்து எழுந்த சிந்தையரே ஏர் அணங்கு 4 2 இவை வல்லோர் இருள் கிழித்து எழுந்த சிந்தையரே எழுந்த சிந்தையரே இடையராது தண்ணீர் பாயும் வயல்கள் சூழ்ந்த திருக்கலந்தைப்பதியில் உள்ள நிறைந்த புகழ்மிக்க ஆதித்தேச்சரத் திருக்கோயிலில் திருமால் வழிபடும் சிவபிரான் திருவடிகள் மீது நன்மை தரும் கலைகளைப் பயின்ற கருவூர்த்தேவரின் வேதங்கள் ஓதும்
பவளவாயிலிருந்து சுரந்த அமுதம் கலந்த தமிழ் மாலை இது. அழகுமிக்க 10 பாடல்களை பாட வல்லவர் இருள்மயமான அஞ்ஞானத்தை கிழித்து ஒளி தரும் மனத்தை பெற்றவர் ஆவார்கள்.